அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, இந்த பதிவு ஒரு முக்கியமான விஷயம். இது முஸ்லீம்களில் இருக்கக்கூடிய வயது வந்தவர்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு விஷயம். சின்ன வயசில் இருக்கும்போது கேட்பாங்க, நம்ம குளிக்கும்போது தண்ணி படாத இடம் எது அப்படின்னு கேட்பாங்க. தண்ணி படாத இடம் எது? எல்லாம் தான் குளிக்கிறோம், உடம்பு பூரா தானே தண்ணி படும், இதில் தண்ணி படாத இடம் எது அப்படின்னு யோசிக்கிறது உண்டு. அப்புறம் தெரியல அப்படின்னு சொல்லிட்டோம்னா அவங்க சொல்லுவாங்க, இந்த தொண்டையுடைய உள்பகுதி இருக்குல்ல, அது நம்ம குளிக்கும்போது தண்ணி படாத இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னடா இதுக்கு அதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? குளிக்கும்போது எதுக்கு அதுக்குள்ளே தண்ணி படணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறது உண்டு. அப்புறம் பிறகு தான் தெரிஞ்சுது, முஸ்லீம்கள் குளிப்பு கடமையானால், குளிப்புன்னா கணவன் மனைவி சேர்ந்தால் அல்லது கனவின் மூலம் விந்து வெளியானால் குளிப்பு கடமையாகிறது. அந்த குளிப்பை சரியான முறையில் நிறைவேற்றலைன்னா தொழுகையே கூடாது. அப்போ தொழுகை கூடாதுன்னு சொன்னால் நம்ம அறியாமையில் எவ்வளோ காலம் நம்ம இதுமாரி இருந்திருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம். இது நிறைய பேருக்கு தெரியாது. அதுக்காக தான் இது தெரிவிக்கிறதுக்காக தான் இந்த காணொளி. அப்போ சொல்லுவாங்க, இதுமாரி குளிக்கும்போது இதுனாக்கா அப்போ என்ன அர்த்தம்? பிறகு தான் தெரியுது. எப்போ நமக்கு தெரிஞ்சோமோ அப்போ தான் தெரிஞ்சிக்கிச்சு. அதாவது குளிப்பு கடமையானால் உடல் முழுவதும் நனையும் மாதிரி குளிக்கணும். உடலில் ஒரு ரோமம் கூட விடுபடக்கூடாது, தண்ணி படாமல் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அந்த குளிப்பு நீங்காது. இது மாதிரி சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க, அதில் ஒரு பகுதி என்னன்னு சொன்னால், வாய்க்கு தண்ணீர் விட்டு நல்லா காகல் பண்ணி துப்பணும். இது ஒரு பகுதி. இந்த விஷயம் அதை தான் அப்போ சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம குளிக்கும்போது தண்ணி படாத இடம் எது அப்படிங்கிற கேள்வி. அப்போ அந்த இதையும் சேர்ந்து தான் அந்த குளிப்பு. அந்த குளிப்பை சரியான நிறைவேற்றலைன்னு சொன்னால் அந்த குளிப்பு நிறைவேறாது, தொழுகையே நிறைவேறாது. இது நம்ம நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னு சொன்னால், இப்போ இளைஞர்களுக்கு அல்லது திருமணம் பண்ணக்கூடிய வயசில் இருக்கவங்களுக்கு அல்லது வயதுக்கு வந்தவர்களுக்கு இதுபோல் இரவில் விந்து வெளிப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கக்கூடியவர்களுக்கு இது தெரிஞ்சிருக்கணும். இது யார் சொல்லிக் கொடுக்குறாங்க? யாருமே சொல்லிக் கொடுக்குறதில்ல. எப்போ சொல்லிக் கொடுப்பாங்க? சின்ன வயசில் மதரசாவில் போவாங்கள்ல, அப்போ குளிப்பு கடமை ஆனால் இப்படி குளிக்கணும், தண்ணி பட உடம்பு பூரா தண்ணி படணும், வாய்க்கு காகல் பண்ணி துப்பணும் கூட சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கு பிறகு ஞாபகம் இருக்காது. அப்போ சொல்லி கொடுக்கும்போது அவனுக்கு குளிப்புனா என்னன்னே தெரியாது. அவன் அதை அனுபவிச்சே கிடையாது. அப்போ சொல்லி கொடுத்துட்டோமேன்னு சொல்லி அதோட நம்ம விட்டுறோம். யாருக்கும் சொல்லிக் கொடுக்குறதில்ல. அதை பற்றி திருமணம் ஆகக்கூடிய ஒவ்வொரு மணமகனுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சாகணும். அவன் மனைவியோட சேர்ந்த பிறகு அவன் சரியான முறையில் குளித்து அந்த காகல் பண்ணி இதுமாரி உடம்போட ஒரு பகுதி கூட விடுபடக்கூடாது, அந்த அளவுக்கு சுத்தம் பண்ணணும். அப்போ தான் அந்த தொழுகை கூடும் அப்படிங்கிறது எவ்வளோ பேருக்கு தெரியும்? நம்ம எவ்வளோ பேருக்கு சொல்லி கொடுத்துருக்கோம்? இளைஞர்களுக்கு சொல்கிறதே இல்லை. அதனால் இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சாகணும். அந்த அடிப்படையில் இந்த காணொளி உங்களுக்கு தெரிஞ்ச உறவினர்கள் நண்பர்களில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இதை தெரிவிங்க, அல்லது இந்த காணொலியை ஷேர் பண்ணுங்கள். இது நிறைய பேருக்கு தெரியறதில்லை. சரி, இது ஒன்றா. ரெண்டாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அளவுக்கு சொல்லியிருக்காங்க. அதாவது உடம்பு முழுவதும் குளிக்கணும், தண்ணீர் படணும், தொண்டையோட உள்பகுதி கூட நனையணும், அது காகல் பண்ணி துப்பணுங்கிற சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த காதுக்குள்ளே தண்ணி படணும்னு சொல்லவே இல்லை. காது இருக்க, காதை இந்தமாரி மடல்களை தண்ணி போட்டு சுத்தம் பண்ணணும். இப்படி எங்கெங்கெல்லாம் முடியுமோ அங்கெல்லாம் தண்ணி வச்சு சுத்தம் பண்ணணும், இப்படி தான் சொல்லியிருக்காங்களே தவிர காதுக்குள்ளே தண்ணி விடணும்னு சொல்லலை. காதும் ஒரு ஓட்ட பகுதி தானே. இப்போ மூக்கில் நாசிக்கு தண்ணீர் செலுத்தி சுத்தம் பண்ணுவோம், வாய் கொப்பளிக்கிறோம். அப்போ காதும் ஒரு ஓட்ட பகுதி தானே, அதுக்குள்ளே நீங்கள் தண்ணி விட்டு சுத்தம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்களா? சொல்லலை. என்ன, அதில் ஒரு அறிவியல் உண்மை இருக்குது. ஏன்னா நான் கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் காதுக்குள்ளெல்லாம் தண்ணி விட்டு சுத்தம் பண்ணுவேன். அது எதுக்குன்னா அந்த காலில் அரிப்பு வருதுன்னு சொல்லிட்டு தண்ணி விட்டு அதை திருப்பி சாய்ச்சோம்னா வந்துடும். அதுக்கு கேபிலரி டியூப்னு சொல்லுவாங்க. அதாவது தண்ணி கொஞ்சம் போயிடுச்சுனாக்க அதை ஃபுல்லாக வெளியில் எடுக்கணும்னா மறுபடியும் ஃபுல்லாக தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றி சாய்ச்சோம்னா வந்துடும். அதுமாரிலாம் செய்கிறது உண்டு. குளிக்கிற நேரத்தில் இந்தமாரிலாம் தண்ணி ஊற்றுறது உண்டு. காதை சுத்தம் பண்ணுற எண்ணத்தில் செஞ்சுருக்கேன்.
அப்போ ஒரு முறை அடிக்கடி காது இன்ஃபெக்ஷன் ஆகும், டாக்டர்கிட்ட போவேன், இஎன்டி டாக்டர்கிட்ட. அப்போ அவர்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கும்போது, சார் அடிக்கடி இந்த மாதிரி ஆகுது சார், இவ்வளோக்கும் நான் குளிக்கும்போது தண்ணி ஊற்றிலாம் கூட சுத்தம் பண்ணுறேன்னு சொன்ன மாதிரிங்க. அட பைத்தியக்காரா, அது பண்ணவே கூடாது, காதுக்குள்ளே தண்ணி படவே கூடாது, தண்ணி பட்டால் அங்கே வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிடும், அதனால் காதுக்குள்ளே தண்ணி படக்கூடாது. இதை இன்னைக்கு சொல்கிறாரு இஎன்டி டாக்டர். நபிகள் நாயகம் வந்து இஎன்டி டாக்டர் கிடையாது, இருந்தாலும் இறைவனுடைய அறிவிப்பில் அவருக்கு தெரிஞ்சிருக்கு, அதனால் காதுக்குள்ளே தண்ணி படணும்னு சொல்லவே இல்லை. இப்போ இதெல்லாம் சொன்னவர் மூக்குக்குள்ளே சுத்தம் பண்ணணும், வாயில் தண்ணி ஊற்றி காகல் பண்ணி துப்பணும், எப்போ தான் குளிப்பு கடமை நிறைவேறும், இவ்வளவு சொன்னவர் இந்த காதும் ஓட்டை தானே, உள்ளுக்குள்ளே இருக்க பகுதி தானே, இந்த காதுக்குள்ளேயும் தண்ணி விட்டு சுத்தம் பண்ணணும்னு சொன்னாரா? சொல்லலை. அப்போ அதில் ஒரு அறிவியல் விஷயம் இருக்குது, அது இறைவனுடைய நாட்டம், அவருக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு, அதனால் அதை பற்றி சொல்லலை. இறை தூதர் எதை கொடுக்குறாரோ அதை ஏற்றுக்கொள்ளுங்கள், எதை தடுக்கிறாரோ அதை விட்டு தவிர்த்து கொள்ளுங்கள், எதை பற்றி சொல்லலையோ அதை அப்படியே விட்டுருங்கன்றான். என்ன, குறிப்பாக ஒரு சந்தர்ப்பத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் வந்து இருக்கும்போது பிரசங்கம் பயான் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு தோழர் இடையில கேட்குறாரு, ஹஜ்ஜு வந்து வருஷா வருஷம் கடமையா அப்படின்னு கேட்குறாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்லலை. சரி, அவர் சரியாக கவனிக்கல போல இருக்கு சொல்லி மறுபடியும் ஒரு முறை கேட்குறாரு, அப்புறம் கொஞ்சம் நேரம் ஒரு முறை கேட்குறாரு, எதுக்குமே அவர் பதில் சொல்லலை. கடைசியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அந்த ஹஜ்ஜை பற்றி யாரோ கேள்வி கேட்டிங்களே யார் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிற, நான் தான் கேட்டேன். அந்த மாதிரி கேட்காதீங்க, ஏன்னா நான் வந்து ஏதோ பேச்சுவாக்கில் ஆமாம் ஹஜ் வருஷம் வருஷம் செய்யணும், ஹஜ்ஜு கடமைன்னு சொல்லிட்டேன்னா அது உங்கள் மேலே கடமையாகிடும். உங்களை ஹஜ்ஜு வாழ்நாளில் ஒரு முறை செய்யணும்னு சொல்லியிருக்கு, அதோடு விட்டுருங்க, அதை போய் திருப்பி திருப்பி இந்தமாரிலாம் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த மாதிரி நபி எதை சொன்னாரோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளணும், அதில் நன்மை இருக்கிறது. நபி எதை தடுத்தாரோ அதை விட்டு விலகி இருக்கணும், எதை பற்றி சொல்லலையோ அதை அப்படியே விட்டுறணும். ஸோ இந்த விஷயங்கள் நம்ம தெரிந்து கொள்ளணும். குறிப்பாக இளைஞர்களுக்கு இந்த குளிப்பை பற்றிய விஷயம் நம்ம சொல்லி ஆகணும். நிறைய பேருக்கு தெரியறதில்ல, அப்படியே குளிக்கிறான், வழக்கமாக குளிக்கிறபடி குளிச்சுட்டு வர்றாங்க, அவ்வளோதான். இதனால் அவங்களுடைய குளிப்பு நிறைவேறாது. குளிப்பு நிறைவேறவில்லை என்றால் தொழுகை கூடாது. இந்த விஷயங்களை நம்ம தெரிஞ்சு கொள்ளணும். அதே போல் இந்த உடம்பில் ட்ரெஸ் இல்லாமல் குளிக்கிறதும் தப்பு. அதை கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திருக்காங்க. ஒரு முறை ஹஜ்ஜில் இருக்கும்போது ஒரு இளைஞன் ஒரு பையன் கேட்குறான், கிட்டத்தட்ட அவனுக்கு 25, 29 வயசு 30 வயசுக்குள்ளே இருக்கும். அந்த பையன் கேட்குறான், ட்ரெஸ் இல்லாமல் குளிக்கக்கூடாதான்னு கேட்குறான். அப்போ அதுக்கு முன்னாடி வரையும் அவன் செஞ்சுக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். ஏன்னா இப்போ நம்ம எதுக்கோ எது பேச்சு வந்துச்சு, அந்த கலர் லுங்கி வச்சுக்கோங்க அப்படின்னு வந்துச்சு, அது எதுக்கு கட்டி குளிக்கிறதுக்காக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அப்போ ட்ரெஸ் இல்லாமல் குளிக்கக்கூடாதா அப்படின்னு அவன் கேட்குறான். அப்போ என்ன அர்த்தம்? குளிச்சுக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். அது வந்து ரொம்ப தப்பு. உடலில் ட்ரெஸ் இல்லாமல் நம்ம குளிக்கக்கூடாது. குறைந்தபட்சம் முட்டுக்கால் வரையும் மறைக்கிற மாதிரி ஒரு துண்டையாவது கட்டிக்கிட்டு குளிக்கணும். இது என்னென்னா, சின்ன வயசில் இப்போ பசங்களுக்கு ட்ரௌசர் போட்டு விட்றாங்க, சில பேர் அதுக்கு பிறகு ஜட்டி போடுறாங்க. குளிக்க வைக்கும்போது பிள்ளைங்களை என்ன பண்ணுறாங்க, ட்ரெஸ் எல்லாம் கழட்டி விட்டுட்டு ஜட்டியை கூட கழட்டி விட்டு குளிக்க வைக்கிறாங்களா? அதே பழக்கம் கண்டினியூ ஆகுது. அவன் பெரியவனான பிறகும் அப்படியே கண்டினியூ ஆகுது. இதை வந்து சொல்லணும், பெரியவங்க வந்து சொல்லிக் கொடுக்கணும். உடம்பில் ஒரு வயசுக்கு வந்த பிறகு, அந்த சின்ன குழந்தையாக இருக்கும்போது பரவாயில்ல, ஓரளவுக்கு வயசு வந்துட்ட பிறகு உடம்பை மறைச்சி நம்ம குறைந்தபட்சம் அந்த இடுப்புக்கு கீழே ஒரு துண்டாவது கட்டிக்கிட்டு தான் குளிக்கணும். வெறும் உடை இல்லாமல் குளிக்கக்கூடாதுங்கிறத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. இந்த விஷயங்களை நம்ம எடுத்து சொல்லணும். குறிப்பாக இந்த இதையும் கூட, குளிப்பு பற்றிய விஷயத்தையும் நம்ம எடுத்து சொல்லணும். இளைஞர்களுக்கு தெரியாதனால அவங்க அப்படியே குளிச்சிட்டு இருக்காங்க, வழக்கமான இது பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் அவங்களுடைய குளிப்பு நிறைவேறாது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த விஷயங்களை நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சில விஷயங்களை நம்ம பிள்ளைங்கள்ட்ட போய் பகிரங்கமாக பேசுகிறதுக்கு தயக்கமாக இருக்கும். ஏன்னா அப்பா வந்து தன்னுடைய பிள்ளைகிட்ட போய் இந்த விஷயத்தில் சொல்கிறதுக்கு யோசிக்கலாம், தயக்கமாக இருக்கலாம். ஆனால் அந்தமாரி நம்ம இருக்கக்கூடாது. கண்டிப்பாக நம்ம சொல்லணும். சொன்னதுன்னு தெரியும், சொல்லலைன்னா அந்த பிள்ளைங்களுக்கு எப்படி தெரியும்? அப்போ சொல்லலைன்னா அந்த சொல்லாத குற்றம் நம்ம மேலே தான் வரும். அதனால் இந்த விஷயங்களை நாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணுவோம். குறிப்பாக இளைஞர்களுக்கு, வயது வந்தவர்களுக்கு இதை பற்றி ஷேர் பண்ணுவோம். எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே.